ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பருப்பு வேக வச்சு கடைஞ்சி கஷ்டப்படாமல் ஒரு உடனடி ஒரு சாம்பார் செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பொடி சிறுபருப்பு, வாழைக்கு தோரங்க, தண்ணி எடுத்துடலாம். ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஹவர் நல்லா ஊறட்டும். இது ஓரமாக இருக்கட்டும். காயெல்லாம் ரெடி பண்ணின்னு வரலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை கை வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் உள்ள ப்ரோட்டீன்லாம் போயிடும். தாளிக்கிற வரைக்கும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கட்டும். ஒரு வெங்காயம், ஒரு புடி சின்ன வெங்காயம், 6 மீடியம் சைஸ் தக்காளி, இந்த அளவு பெரிய எலுமிச்சம் சைஸ் புளி கரைச்சல், 11 பூண்டு பல். இது தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். நம்ம அப்படியே கடையாமல் செய்கிறதுனால பூண்டு சேர்க்காமல் சாம்பார் வைக்க முடியாது. அதனால் பூண்டு இந்த மாதிரி முழுசாகவும் போடுவாங்க. முழுசாக போட்டால் எங்கள் வீட்டில் எடுத்து தூரம் போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. குக்கர் சூடாயிடுச்சு. ஒரு 6 ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் சீரகம், அது 4 கொத்து கருவேப்பிலை. இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் சாம்பார். இந்த முருங்கைக்காய் சேர்த்துக்கணும். முருங்கைக்காய் சேர்த்ததும் நம்ம வடித்து வச்ச பருப்பு அதே சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்ச வெங்காயம். எல்லாமே நல்லா வதங்கணும். 3 சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தட்டின பூண்டு,
ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார். ஒரு 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 6 தக்காளி அதே போல் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஆவி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். ஆவி வரட்டும். நல்லா இந்த மாதிரி ஆவி வரணும். இதில் வீட்டு மிளகா தனியாத்தூள் 3 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன், கரைச்ச புளி கரைச்ச வடிகட்டி வச்சுருக்கேன். ஊற வச்ச பருப்புடைய தண்ணி. அதில் சத்து போயிடும் இல்லையா, ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுறோம். கட் பண்ணி வச்ச வாழைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி வாழைக்காய் இந்த சைஸ், இந்த மாதிரி நம்ம முருங்காய் எப்படி நீட்டாக கட் பண்ணுறோமோ அதே மாதிரி மற்ற காய்கறியாக தேவையான அளவு சாம்பார் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சாம்பார் எவ்வளோ இருக்கும், இந்த அளவு பருப்புக்கு எவ்வளோ சாம்பார் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். காய் இந்த மாதிரி தான். முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு போட்டுடணும். புளி சேர்த்துட்ட பிற்பாடு தான் இந்த கத்திரிக்காய், வாழைக்காய் இது 2த்தையும் சேர்க்கணும். தேவையான அளவு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் ஒரு வாட்டி, உப்பெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போடுறதுக்கு கூட பார்க்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா என்ன சொல்கிறது, பருப்பே தெரியக்கூடாது, முழுசாக இருக்கக்கூடாது, அப்படியே நல்லா நார்மலாக நம்ம கடைஞ்சி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கரண்டி வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரே பொசிஷனில் வச்சு அடி பாத்திரம் ஒட்டுற மாதிரி, அடி பாத்திரத்தை கரண்டி ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே மசிஞ்சு கொடுத்துடும். அவ்வளோதாங்க, டைரெக்டாக ஒரு சாம்பார். உடனடி ஒரு அடுப்பில் இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டு ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சுட்டிங்கன்னா உடனடியாக செய்து சாப்பிட்டுக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் வச்சு சாம்பார். இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம தாளிக்கும் போதே பார்த்திங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட்டால் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். நம்ம புளியெல்லாம் கூடவே சேர்த்து செய்கிறதுனால நீங்கள் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி போட்டு பிற்பாடு இந்த வாழைக்காய், கத்திரிக்காய் எப்போவுமே கொஞ்சம் மெல்ட் ஆகிடும்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் முழுத்தன்மை இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் இந்த சாம்பார் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். உடனடி ஒரு சாம்பார் செய்கிறதுனா இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம கடைஞ்சி டபுள் வேலை கிடையாது, சிங்கிள் வேலையே அப்படியே டைரெக்டாக அருமையோ அருமைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உடனடி சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்லா உள்ளவங்க பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.